ஷேர் மார்க்கெட் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் அல்லது பங்குச்சந்தை எல்லாமே ஒண்ணுதான். காய்கறில வாங்கி விக்கிற காய்கறி மார்க்கெட் மாதிரி கம்பெனிகளோட ஷேரை வாங்கி விக்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட். ஐபிஓனா என்னன்னு பார்க்கலாம். கம்பெனிகள் விரிவாக்கம், ஆராய்ச்சி இது போன்ற தேவைகளுக்கு பணம் தேவைப்படும் போது கம்பெனிகளோட ஓனர்ஷிப்பை பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. இதைத்தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டான கம்பெனிகளோட பங்குகளை வாங்குறவங்களும் அந்த கம்பெனியோட பங்குதாரர் தான். கம்பெனிக்கு கிடைக்கும் லாபத்துல அவங்களுக்கும் பங்கு உண்டு. பங்குகளை வாங்குவது விற்பது எப்படின்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டான கம்பெனியோட பங்குகளை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்கலாம், விற்கலாம். இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்னு NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலமா ஷேரை வாங்கி விற்கலாம். ஜெரோதா, அலைஸ் ப்ளூ இது மாதிரி நிறைய ஸ்டாக் புரோக்கர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ண உதவி தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க.